ஹாய்ங்க. யுகாதி தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சிம்பிளான அவுட்ஃபிட் தாங்க எனக்கு இன்றைக்கி. என்னென்னா சுற்றி சுற்றி எல்லோரும் இன்றைக்கி யுகாதி கொண்டாடிருக்கிறதால நானும் சிம்பிளாக ஒரு சாரீ கட்டிக்கிட்டேங்க. சரி ஏதாவது இன்றைக்கி கொஞ்சம் செய்யலாம் யுகாதிக்கு. ஏன்னா இங்கே லீவ் இல்லைங்களா, பையனுக்கும் ஸ்கூல் லீவு, அவருக்கும் ஆஃபீஸ் லீவு. ஸோ ஏன்னா இந்த மாதிரி லீவு நாளில் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சுட சுட லஞ்சு சாப்பிட முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் பாயாசம் செய்யலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் பாயாசம் வேணான்னிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதால சில்லுன்னு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அப்படியே என்னோடய சமையல் வேலையெல்லாம் சைட் பை சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அக்கம் பக்கத்தில் இங்கே எல்லாருமே இங்கே என்ன நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோங்க. அதனால் எல்லாருமே இன்றைக்கி யுகாதி ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டுருக்காங்க. காலையிலேயே அவர் கடையிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டார். சரி இன்றைக்கி ஸ்வீட் தான் எங்கள் வீட்டில் யுகாதி ஸ்பெஷல். சரி நானும் அப்படியே வந்து சைட் பை சைடு எல்லாத்தையுமே வந்து சமைச்சிட்டேங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அவரைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியல், அப்புறமா இந்த ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்குங்க. அதில் வந்து கொஞ்சம் இந்த சப்ஜா சீட் போட்டிருந்தேன். அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சம் தயிர் இருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான மெனு தான் இன்றைக்கி. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது தாங்க பிளேட்டில் கொஞ்சம் அழகாக அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். பட் சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஸ்வாதி வீட்டிலேருந்து இன்றைக்கி யுகாதி பலகாரம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த பலகாரம் சாப்பிட்ட உடனே வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருந்ததுங்க.